Harry Potter and the Philosopher's Stone, Chapter 14, Norbert the Norwegian Ridgeback. லாஸ்ட்டாக காட்டில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் குரில் என்னாக போகிறாரோன்னு ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சதை விட குரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பிரேவாகவும் தான் இருந்தார். ஏன்னா இதுங்க மூணும் அவருக்கு பயத்தில் பைத்தியம் பிடிச்சிரும்னு நினச்சிருங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஆனால் என்னன்னா அவர் இருக்க ரொம்ப பேலாயிட்டே வந்துட்டு இருந்தாரு. அதாவது ரொம்ப வெளுத்து போய் தோலெல்லாம் வெளுத்து போய் வந்துட்டு இருந்தாரு. ஆளுமே ரொம்ப ஒல்லியாயிட்டே இருந்தாரு. 3rd ஃப்ளோர் காரிடாரை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் அந்த டோர்ல போய் நல்லா காதை வச்சு ஃப்ளஃபி சத்தம் கேட்குதா, அது உருமுறை சத்தம் எதுவும் கேட்குதா அப்படி இப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. ஸ்னேப் ஆஸ் யூஷுவல் ரொம்ப அவர் நடந்து போகும்போதெல்லாம் அப்படியே முகத்தை ரொம்ப உருன்னு வச்சுட்டு எப்பயுமே எல்லாரையும் கத்திட்டு திட்டிட்டு இந்த மாதிரியே இருந்தாரா. அதனால ஹாரியும் ரானும் ஹெர்மைனி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. அப்போ இன்னும் அவருக்கு அந்த ஸ்டோன் கிடைக்கல, ஸ்டோன் சேஃபாக தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் ப்ரொஃபஸர் கிரிலை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஹாரி அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவரை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தான். ராணும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கிரில் திக்கி திக்கி பேசுறத மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவரை டீஸ் பண்ணி எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்பாங்களா. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு ராணும் அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தான். ஆனால் ஹெர்மாயினிக்கு ஃபிலாசபர் ஸ்டோனை விட அதோட மைண்ட் முக்கியமாக வேற ஒரு விஷயத்துல இருந்தது. அது உட்காந்து ரிவிஷன் டைம் டேபிள்லாம் ட்ரா பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதோட நோட்ஸ் எல்லாம் கலர் கோட் பண்ணியிருந்துச்சு. ஹாரியும் ரானும் இதை கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அவங்கள போட்டு நொசன்னு பண்ணி அவங்களையும் அவங்களோட நோட்ஸ் எல்லாம் கலர் கோட் பண்ண சொல்லிட்டு இருந்துச்சு. ரிவிஷன் டைம் டேபிள் எல்லாம் போட சொல்லிட்டு இருந்துச்சு. ஹெர்மாயினி, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் பல நாள் இருக்கு அப்படின்னு ரான் கத்துவான். 10 வீக்ஸ் தான் இருக்கு, அது ஒன்றும் பல நாள்லாம் கிடையாது. நிக்கலஸ் ஃப்ளேமலை பற்றி நம்ம அப்புறமேட்டு யோசிச்சுப்போம் அப்படின்னு கத்தும். ஆமாம், நீ எதுக்கு ரிவிஷன் டைம் டேபிள்லாம் போட்டுட்ருக்க, உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியும்ல அப்படின்னு ரான் ரிமைண்ட் பண்ணுவான். எதுக்கு ரிவைஸ் பண்ணுறேனா, உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம செகண்ட் இயருக்கு போகணும்னா நம்ம எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் போன மாதமே படிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கணும். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸும் ஹெர்மானி மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமாக ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஈஸ்டர் ஹாலிடே ஃபுல்லாக அவங்க ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சுத்தமாக அது கிறிஸ்மஸ் ஹாலிடே மாதிரி ஃபன்னாகவே இல்லை. இவங்க 2 பேர்னாலையும் ஹெர்மாயினி கூட உட்காந்து சுத்தமாக ரிலாக்ஸே பண்ண முடியல. ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் இந்த டிராகன் பிளட்டோட 12 யூசஸை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேன் மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது மந்திரக்கோலை வச்சு அசைக்கிறது, அதை வேற திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ரானும் ஹாரியும் ஃபுல்லாக உட்காந்து கொட்டாயை விட்டுக்கிட்டு நொச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஹாரியும் ரானும் மோஸ்ட்லி அவங்க ஃப்ரீ டைமை லைப்ரரியில் ஹெர்மாயினி கூடயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது எக்கச்சக்கமாக இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா புக்ஸையும் எடுத்து எடுத்து படித்து இவங்களையும் படிக்க வச்சுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது அப்படின்னு ரான் அவன் பொறுமை இழந்து அவனோட குயில் இருக்குல்ல, அந்த இறகு பெண்ணை அதை தூக்கி வீசிடுவான். பாவமாக அந்த லைப்ரரி விண்டோ வழியாக வெளில பார்த்துட்டு இருப்பான். பல நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நாள் ரொம்ப கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக அங்கே பனி பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால இவங்கனால எங்கேயுமே வெளியில் சுத்த முடியல, ரொம்ப கோல்டாக வேற இருந்ததா. அதனால பல நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கையே நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு சம்மர் வரப்போகுதுன்ற ஒரு அட்மாஸ்பியரே அன்னைக்கு தான் இருந்தது. ஹாரி எந்த பக்கமும் திரும்பாம ரொம்ப சீரியஸா 1000 மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபங்கைல டிட்டர்னின்னு ஒரு பிளான்ட்டை பத்தி ரீட் பண்ணிட்டு இருந்தான். அதை அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால. அப்போ ரான் கரெக்டா ஹேக்ரிட், நீங்க லைப்ரரியில என்ன பண்றீங்க அப்படின்னு கத்துவான். அப்போதான் ஹாரி அந்த புக்கை விட்டு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். ஹேக்ரிட் அவருக்கு பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சுட்டே கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அவர் ஒரு பெரிய மோல் ஸ்கின் ஓவர் கோட் போட்டிருப்பாரு. சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வாரா. அது அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இதுங்க 3 பேத்துக்கும் என்ன சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு, வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு. ஆமா, நீங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சஸ்பீஷியஸாக கேட்டுட்டு இருப்பாரு இதுங்க 3ஐயும் பார்த்து. நீங்க இன்னும் அந்த நிக்கோலஸ் ஃபிளேமலை பற்றிலாம் தேடிட்டு இருக்கல அப்படின்னு கேட்பாரு. ஓ, அவரை பற்றி நாங்கள் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரான் ரொம்ப பெருமையாக சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த 3 தலை நாய் எதை பாதுகாக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், அது அந்த ஃபிலாசபர் ஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹேக்ரிட் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாப்பாரு யாராவது கேக்குறாங்களா அப்படின்னு. எங்கேயும் போய் அதை பத்தி கத்திக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை பத்தி இன்னும் சில விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோன்னு ஹாரி ஆரம்பிப்பான். அந்த ஃப்ளஃபியை தவிர வேற என்னெல்லாம் அந்த ஸ்டோனை பாதுகாக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. அப்படின்னு ஹேக்ரிட் திரும்பவும் கத்துவாரு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்புறமேட்டு மீட் பண்ணுங்க. ஆனா நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்ககிட்ட நான் வேற எதையுமே பத்தி நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த ஸ்டோனை பத்தி எங்கேயாவது போய் கத்திக்கிட்டே இருக்காதீங்க. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே அதை பத்தி தெரியவே கூடாது.
இல்லாட்டி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினச்சிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. சரி நாங்கள் உங்களை அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு ஹாரியும் சொல்லிடுவான். ஆமாம், ஹாக்ரிட் அவருக்கு பின்னாடி எதை மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ஒருவேளை அந்த ஸ்டோனுக்கு சம்மந்தமாக எதையாவது எடுத்துகிட்டு போகிறாரா அப்படின்னு கேட்கும். நான் போய் அவர் எந்த செக்ஷனுக்குள்ளே இருந்தாருன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு ரான் எந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி நிறைய புக்ஸை படித்து அவனுக்கு ரொம்ப அப்படியே மண்டே ஒரு மாதிரி சூடாக இருக்குமா, அதனால எந்திரிச்சு போயிடுவான். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக்கச்சக்க புக்ஸை அவன் கையில் எடுத்துகிட்டு வந்து கீழே அந்த டேபிளில் டொம்முன்னு கொட்டுவான். டிராகன்ஸ் அப்படின்னு மெதுவாக பேசுவான். ஹேக்ரிட் டிராகன்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ஸை காமிப்பான். அந்த புக்ஸோட டைட்டில்லாம் டிராகன் ஸ்பீஷிஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட், ஃப்ரம் எக் டு இன்ஃபர்னோ, டிராகன் கீப்பர்ஸ் கைட், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹேக்ரிட்க்கு டிராகன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைன்னு என்னை ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும் போதே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆனால் அது நம்ம சட்டத்துக்கே புறமானது. டிராகன் ப்ரீடிங்கெல்லாம் 1709 வார்லாக்ஸ் கன்வென்ஷன் தடை பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கார்டனில் டிராகன்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தா மகிழ்ஸ் நோட் பண்ணாமையா இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டேஞ்சரஸ். நீங்களாம் சார்லியை பார்த்துருக்கணும். சார்லி ரொமானியா போனதுலேருந்து அவன் உடம்பு ஃபுல்லாக தீக்காயமாக தான் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம கண்ட்ரி பிரிட்டன்லலாம் வைல்ட் டிராகன்ஸ்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். அஃப்கோர்ஸ் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவான். காமன் வேல்ஷ் க்ரீன், அப்புறம் ஹெப்ரீடியன் பிளாக்ஸ், இதெல்லாம் நம்ம நாட்டோட தான். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் நிறையா வேலை பார்த்து அதை நியூஸ்லாம் வெளியில் வராமல் தடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் மகிழ்ஸ் யாராவது இந்த டிராகன்ஸை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெமரிஸை அழிக்கிற ஸ்பெல் போட்டு அவங்களெல்லாம் மறக்க வச்சுருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஹேக்ரிட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ டிராகன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். கரெக்டாக 1 மணி நேரம்க்கு அப்புறம் இதுங்க 3 பேரும் ஹேக்ரிட்டோட வீட்டுக்கு போகுங்க. அங்கே பார்த்தா ஹேக்ரிட் வந்து எல்லா கர்ட்டனையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. யார் அது அப்படி இதுங்க வந்து கதவை தட்டுங்களா, உள்ளுக்குள்ளேருந்து யார் அது அப்படின்னு கேட்பாரு. இதுங்க பதில் சொன்னோடனே வேகமாக அதுங்களை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுட்டு டக்குன்னு டோரை வந்து சாத்திடுவாரு. ஹேக்ரிடோட வீட்டுக்குள்ளே போனால் எக்ஸ்ட்ரீமாக ஹாட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அன்னைக்கு டேவே வந்து நல்லா வார்மாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹேக்ரிட் வந்து அவரோட ஃபயர் பிளேஸில் ஃபயர் மூட்டி வச்சுருந்தாரு. ஹேக்ரிட் இதுங்க 3 பேத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு ஸ்டோட் சாண்ட்விச் வேற கொடுத்தாரா. இதுங்க வேணான்ட்டுருச்சுங்க. ஸ்டோட்னா வந்து அது ஒரு அனிமல். அதை வந்து எனக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரில. நான் வேணால் பிக்சர் போடுறேன். அது வந்து பிரிட்டனில் இருக்க ஒரு அனிமல். அந்த சாண்ட்விச்சை போய் கொடுப்பாரு. இதுங்க அதனால வேணான்னு சொல்லிடுங்க. ஸோ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு ஹேக்ரிட் உட்காந்துட்டு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சுற்றி வளைச்சு நாங்கள் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளஃபியை தவிர அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை வேற என்னென்னலாம் பாதுகாக்குது அப்படின்னு கேட்பான். ஹேக்ரிட் திரும்பவும் டென்ஷன் ஆகி சொபான்ற மாதிரி செய்வார். அஃப்கோர்ஸ் என்னால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்பர் 1, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்பர் 2, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்துக்கு மேலேயே நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த கல் இங்கே ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்குது. அன்னைக்கு மட்டும் நான் கிரிங்கார்ட்ஸில் போய் அதை எடுக்கலைன்னா அன்னைக்கே அது திருட்டு போயிருக்கும். உங்களுக்கு தான் அது நல்லாவே தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளஃபியை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு ஹேக்ரிட் கேட்டுட்டு இருப்பாரு. ஓ கமான் ஹேக்ரிட், நீங்கள் வேணும்னே தான் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி நல்லா வாமா ஐஸ் வைக்கிற மாதிரி ஹேக்ரிட் கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. ஹேக்ரிட்டோட தாடிலாம் ஆடும். அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள அப்படின்னு இதுங்க 3 கண்டுபிடிச்சிருங்க. எங்களுக்கு அந்த கல்லை ஃப்ளஃபியை தவிர வேற என்னென்னலாம் பாதுகாக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும் ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். திரும்ப பேச ஆரம்பிக்கும். டம்பிள்டோர் உங்களை மட்டும்தான் நம்புறாரு. ஆனா உங்களை தவிர வேற யாரெல்லாம் அவர் நம்புறாருன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்றோம். லாஸ்டா அந்த லைன் சொல்லும் போது ஹேக்ரிடுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாயிரும். அவர் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. ஹாரியும் ராணும் ஹெர்மாயினியை பார்த்து நல்லா சூப்பர்ன்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருப்பாங்க. வெல், இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் எதுவும் ஆகலாம் போகிறதில்ல. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிப்பார். டம்பிள்டோர் என்கிட்ட இருந்து ஃப்ளஃபியை வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் நிறையா மந்திரங்கள் போட்டிருக்காங்க. லைக் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட், அப்புறம் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக், அப்புறம் ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்ட்டு விரலை மடக்கி மடக்கி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ப்ரொஃபஸர் குரில். அஃப்கோர்ஸ் டம்பிள்டோரும் ஏதோ மந்திரம்லாம் அங்கே போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் இரு, இவரை பற்றி சொல்லவே மறந்துட்டேன். ப்ரொஃபஸர் ஸ்னேப்பும் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஸ்னேப்பா அப்படின்னு இதுங்க கேட்கும். ஆமாம், நீங்கள் இன்னுமா அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஸ்னேப்பும் அந்த கல்லை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வார்.
ஹாரிக்கு இப்ப நல்லாவே தெரியும். ரானும் ஹெர்மாயினியும் அவங்க மைண்டுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்காங்களோ அதே தான் இப்ப ஹாரியும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா இப்போ ஸ்னேப்பும் வந்து மந்திரம் போட்டு அந்த கல்லை ப்ரொடெக்ட் பண்றாருன்னா மித்த டீச்சர்ஸ்லாம் என்னென்ன மந்திரம் போட்டிருப்பாங்க அப்படின்றது ஸ்னேப்புக்கு தெரியும். எக்ஸப்ட் ப்ரொஃபசர் குரில் வந்து என்ன மந்திரம் போட்டிருக்காருன்னு இன்னும் ஸ்னேப்புக்கு தெரியல. ஃப்ளெஃபியையும் தாண்டி எப்படி போறதுன்னு தெரியல. அதனாலதான் இன்னும் அவருக்கு அந்த ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னு ஹாரி நினைச்சிட்டு இருப்பான். ஹாக்ரிட், உங்க ஒருத்தவருக்கு மட்டும்தானே ஃப்ளஃபியை தாண்டி எப்படி போகணுன்ற விஷயம் தெரியும் அப்படின்னு ஹாரி ரொம்ப நர்வஸா கேட்பான். அண்ட் நீங்க யார்கிட்டயும் அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை, எந்த டீச்சர்ஸ்க்கும் அதை பத்தி தெரியாதுல அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பான். யாருக்குமே தெரியாது, என்னையும் டம்பிள்டோரை தவிர இங்க யாருக்குமே ஃப்ளஃபியை தாண்டி எப்படி போகணும்னு தெரியாது அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப ப்ரௌடா சொல்வாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹாரி வந்து முணங்கிட்டு இருப்பான். ஹாக்ரிட், தயவு செஞ்சு அந்த விண்டோவை திறப்போமா, எனக்கு ரொம்ப இங்க வேகுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நோ ஹாரி, என்னால முடியாது, சாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு அந்த ஃபயர் பிளேஸை திரும்பி பார்ப்பாரு. ஹாரி அதை நோட்டீஸ் பண்ணிடுவான், ஹாக்ரிட் அங்க பாக்குறது. அதனால ஹாரியும் அந்த ஃபயர் பிளேஸை திரும்பி பார்ப்பான். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஹாக்ரிட், இது என்னது இது அப்படின்னு கேட்பான். என்னன்னா லைக் அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல, அதுக்கு கீழே வந்து ஒரு கெட்டில் தொங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய அதுக்கு கீழே ஒரு பெருசா ஒரு பிளாக் கலர்ல ஒரு முட்டை மாதிரி இருக்கும். ஹாக்ரிட், உங்களுக்கு இது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு ரான் வேகமா அந்த முட்டை பக்கத்துல எந்திரிச்சு போய் உட்காந்து அதை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். இது எக்கச்சக்கமா காசாயிருக்குமே அப்படின்னு ரான் கேட்டுட்டு இருப்பான். நான் ஜெயிச்சு வாங்கினேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரு. லாஸ்ட் நைட், அதாவது நேத்து நைட்டு வந்து அவர் பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போய் பப்ல கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காராமா. நான் கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்தாரு, அவர் கூட கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தேன், அதுல அவர் தோத்துட்டாரு, அதனால இந்த முட்டையை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. அநேகமா எப்படியாவது இந்த முட்டையை யார்கிட்ட தள்ளி விடணும்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இந்த முட்டை ஹேட்ச் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். அதை பத்தி நான் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் அவரோட பில்லோ கடியில இருந்து ஒரு பெரிய புக் எடுத்து காமிப்பாரு. அந்த புக்கோட டைட்டில் எப்படி இருக்குன்னா, டிராகன் ப்ரீடிங் ஃபார் பிளஷர் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். இது பழைய புக்கா இருந்தாலும் இந்த புக்ல எல்லாத்த பத்தியும் போட்டிருக்கு, இந்த டிராகனை எப்படிலாம் பாதுகாக்கணுன்றத பத்தி இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இந்த எக்கை வந்து இந்த முட்டையாவே இருக்கும் போது ஃபயர்ல வைக்கணும், அப்பனாதான் வந்து அது அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து கோழி ரத்தத்தையும் பிராந்தியையும் மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கத்துல பாருங்க, இது வந்து எந்த மாதிரி எக்ஸ்ன்றத ரெக்கக்னைஸ் ஈஸியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இருக்கும். அதை வச்சு நான் சொல்றேன், இது நார்வேயின் ரிச் பேக்கா இருக்கும், அது ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஹெர்மாயினிக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கும். ஹாக்ரிட், நீங்க ஒரு வுட்டன் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும். ஆனா ஹாக்ரிட் ஹெர்மானி சொல்றத லிசனே பண்ண மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போய் அந்த முட்டை மேல இன்னும் கொஞ்சம் தீயை எடுத்து போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப அமைதியா அழகா பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க 3 பேத்துக்கும் இன்னொன்னு ஒரு விஷயத்த பத்தியும் ஒரி பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஹாக்ரிட் மட்டும் இப்படி இல்லீகலா அவரோட குடிசையில வந்து ஒரு டிராகனை வளர்க்குறாருன்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஹாரியும் ஹெர்மானியும் ரானும் ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சுங்க. ச்சே, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்றவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ரான் ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஈவினிங் ஆக ஆக ஒவ்வொரு நாள் ஈவினிங் வர வர அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க்கை வச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இதுல ஹெர்மாயினி வேற ஹாரிக்கும் ரானுக்கும் சேர்த்தே ரிவிஷன் டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹாரியையும் ரானையும் ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து ஹெட்விக் வந்து ஹாரிக்கு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வரும். ஹாக்ரிட் கிட்ட இருந்து அதுல லெட்டர் வந்திருக்கும். அதுல 2 வார்த்தை தான் இருக்கும், இட்ஸ் ஹேச்சிங், அந்த முட்டை வந்து ஹேட்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஹாக்ரிட் வந்து லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ரான் வந்து ஹெர்பாலஜி கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹாக்ரிடோட குடிசைக்கு போய் அந்த டிராகன் ஹேட்ச் ஆகுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா ஹெர்மாயினி வந்து என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடும். ஹெர்மாயினி, உன் வாழ்க்கையில நீ எத்தனை தடவை டிராகன் இப்படி முட்டையில இருந்து வெளியில வரத பார்க்க போற அப்படின்னு ரான் கேட்டுட்டு இருப்பான். நமக்கு எக்கச்சக்கமா லெசன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அங்க போனோம்னா பிரச்சனையில தான் மாட்டுவோம். ஹாக்ரிட் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு கத்திட்டு இருக்குமா.
வாய மூடு ஹெர்மைனி அப்படின்னு ஹாரி டக்குன்னு விஸ்பர் பண்ணுவான். ஏன்னா சுத்தி அவங்களுக்கு ஒரு 2 ஃபீட்டுக்கு பக்கத்துலயே மால்ஃபாய் வந்து நின்னுட்டு இவங்க பேசுறத லிசன் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை நம்ம பேசுறத அவன் ஃபுல்லா கேட்டிருப்பானோ அப்படின்னு ஹாரி பயந்து கேட்டுட்டு இருப்பான். ரானும் ஹெர்மாயினியும் ஹெர்பாலஜி கிளாஸ்க்கு போற வழி ஃபுல்லா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே வருவாங்க. ஹெர்மாயினி கடைசியா நான் மார்னிங் பிரேக் அப்போ ஹாக்ரிட் வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கும். கரெக்டா ஃபர்ஸ்ட் மார்னிங் கிளாஸ் முடிஞ்சு பெல் அடிச்சோடனே இதுங்க 3 பேருமே கிரவுண்ட்ல ஹாக்ரிடோட வீட்டை பார்த்து ஓடிட்டு இருக்குங்க. கரெக்டா அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்கு முன்னாடி தானே ஹாக்ரிட் வீடு இருக்கும். அங்க போய் அந்த கதவை தட்டுங்க. ஹாக்ரிட் இதுங்க 3 பேரையும் ரொம்ப எக்ஸைட்டடா சிரிச்சுட்டே வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூப்பிடுவாரு. அது வெளியில வரப்போகுது அப்படின்னு வேக வேகமா சொல்லிட்டு இருப்பாரு இதுங்க கிட்டக்க. அந்த பார்த்தா அந்த முட்டை வந்து டேபிள்ல இருக்கும். இதுங்க 3ம் ஒரு சேரை 3 சேரை எடுத்து போட்டு அந்த டேபிள் பக்கத்துல உட்காந்து ரொம்ப தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்குங்க அந்த முட்டைய. அந்த முட்டையில வந்து நல்லா டீப்பா கிராக் விழுந்திருக்கும். உள்ளுக்குள்ள ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வேற வந்துட்டு இருக்கும். ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்குங்களா. அப்போ டப்புன்னு அந்த முட்டை வெடிச்சு உள்ளுக்குள்ள இருந்து குட்டியா ஒரு பேபி டிராகன் வெளியில வரும். அந்த டேபிள்ல ஒரு மாதிரி தவந்து தவந்து நின்னுட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கு அழகாலாம் இல்ல. ஹாரிக்கு எப்படி தோணுச்சுன்னா அதை பார்க்கும்போது ஏதோ பிஞ்சு போன கொடை இருக்கும்ல அம்பர்லா, அது மாதிரி தோணுச்சு. அதுக்கு வந்து விங்ஸ் வந்து அதோட உடம்பு அதோட பாடியை விட ரொம்பவே பெருசா இருந்துச்சு. முள்ளு முள்ளா வேற இருந்துச்சு. அதுக்கு வந்து நல்லா வாய் வந்து நீளமா இருந்தது. அப்புறம் அதோட மூக்கு ஓட்டெல்லாம் நல்லா பெருசா இருந்தது. நிறைய முள்ளு முள்ளா இருந்த மாதிரி இருந்தது. கொம்புலாம் இருந்த மாதிரி இருந்தது. அதோட கண்கள் வந்து நல்லா பெருசா ஆரஞ்சு கலர்ல இருந்தது. ஹச்சு அப்படின்னு தும்முச்சா அது வாய்க்குள்ள இருந்து லைட்டா ஸ்பார்க் எல்லாம் வெளியில வந்துச்சு. ஃபயர் ஸ்பார்க்கு. பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கான்ல அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கையை எடுத்து அது மேல தடவி கொடுப்பாரு. அந்த டிராகன் கோவப்பட்டு அவரோட கையை வந்து அதோட இன்னொன்னு ஒரு விங்னால தட்டி விடும். அந்த முள்ளை வச்சு குத்திரும். பிளஸ் அவனுக்கு யார் அவனோட மம்மின்னு தெரியுது பாத்தீங்களா அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரியா முகத்தை வச்சுட்டு கூப்பிடும். இந்த நார்வேயின் ரிச் டிராகன்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரமா வளருங்க அப்படின்னு கேட்கும். ஹாக்ரிட் பதில் சொல்ல வாயை திறப்பாரு. ஆனா டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவாரு. அவர் முகத்துல இருந்த சந்தோஷமே போன மாதிரி இருக்கும். வேக வேகமா அந்த விண்டோ பக்கத்துல போய் எட்டி பார்ப்பாரு. யாரோ பார்த்துட்டாங்க. இந்த கர்டைன் வழியா யாரோ உள்ளுக்குள்ள பார்த்தாங்க. அது ஒரு சின்ன பையன்தான். ஸ்கூல்ல பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரு. ஹாரி வேகமா எந்திரிச்சு போய் அந்த டோர் கிட்ட நின்று எட்டி பார்ப்பான். தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது மால்ஃபாய் தான் பார்த்துருக்கான் அப்படின்னு. மால்ஃபாய் டிராகனை பார்த்துட்டான் அப்படின்னு ஹாரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஒரு 1 வீக் ஆயிரும். அப்பவும் வந்து மால்ஃபாய் வந்து ஹாரியையும் ரானையும் ஹெர்மானையும் பார்த்து ஒரு மாதிரி நக்கலா ஒரு மாதிரி திமிரா சிரிச்சுட்டு இருப்பான். இது வந்து இவங்க 3 பேத்துக்குமே ரொம்ப நர்வஸா இருக்கும். ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க அவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அதனால ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹாக்ரிட் வீட்டுக்கு போய் ஹாக்ரிட் எப்படியாவது மனசை மாத்தி அந்த டிராகனை வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுறலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை நீங்க விட்டுருங்க ஹாக்ரிட், அவனை நீங்க வெளியே விட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். என்னால முடியாது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரு. அவன் ரொம்ப குழந்தை சின்ன பையன். இப்ப நான் அவனை வெளியில விட்டேன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு. அவங்க 3 பேரும் அந்த டிராகனை பார்ப்பாங்க. அது பிறந்த போது இருந்ததை விட 1 வீக்லயே இப்போ 3 மடங்கு பெருசாயிருச்சு. அதோட மூக்குக்குள்ள இருந்து ஸ்மோக்கா வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஹாக்ரிட் வந்து அவரோட கேம் கீப்பிங் டியூட்டியை கூட அவர் வேலையை கூட ஒழுங்கா பார்க்க விடல. ஏன்னா அந்த டிராகன் வந்து எப்பயுமே ஹாக்ரிட பிஸியாவே வச்சுட்டு இருந்துச்சு. அந்த வீடு ஹாக்ரிடோட வீட்டில் இருந்த ஃப்ளோர் ஃபுல்லா எம்டியான பிராந்தி பாட்டிலா எக்கச்சக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் கோழியோட இறகா இருந்தது. ஏன்னா அதுக்கு வந்து ஹாஃப் ஒரு தடவை அதுக்கு பிராண்டியையும் சிக்கனோட ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதனால நான் இதுக்கு நார்பர்ட்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் அந்த டிராகனை பார்த்து அவ்வளோ பாசமா பார்த்துட்டு இருப்பாரு. இவனுக்கு இப்ப என்ன நல்லா அடையாளம் தெரியுது. வேணும்னா இப்ப பாருங்களேன். நார்பர்ட், நார்பர்ட், அம்மா எங்க அப்படின்னு ஹாக்ரிட் அந்த டிராகன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. உண்மையாவே ஹாக்ரிடுக்கு மர கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் ஹாரியோட காதுல சொல்லிட்டு இருப்பான். ஹாக்ரிட் அப்படின்னு ஹாரி கத்துவான். இன்னும் 2 நாள்ல நார்பர்ட் உங்க வீடு வரைக்கும் பெருசா ஆயிருவான். நீங்க இப்ப எப்படி அதை வீட்டுக்குள்ள வச்சுப்பீங்க? மால்ஃபாய் எப்ப வேணாலும் டம்பிள்டோர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஹாக்ரிட் அவரோட உதட்ட கடிப்பாரு. எனக்கு தெரியும், என்னால இவனை ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்க முடியாதுன்னு தெரியும்.
அதனால என்னால் இப்போ அவனை அப்படியே வெளியில் போய் விட முடியாது, என்னால் சுத்தமாக விட முடியாது, அவன் ஒரு குழந்தை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. ஹாரி அப்போ டக்குன்னு ரானை பார்த்து திரும்புவான். சார்லி அப்படின்னு சொல்லுவான். உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா ஹாரி, நான் ரான் மறந்துட்டியா அப்படின்னு ரான் சொல்லுவான். இல்லை சார்லி, உன்னோட அண்ணா சார்லி, அவங்க ரொமானியல் டிராகன்ஸ் பற்றி தானே படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் நார்பர்ட்டை உங்கள் அண்ணா கிட்ட கணிச்சு வச்சிருவோம். சார்லி அவனை நல்லா பார்த்துக்குவாங்களே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரியவன் ஆனோடனே அதை வந்து காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு ஹாரி சஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். பிரில்லியன்ட் ஐடியா ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹேக்ரிட் இதுக்காவது ஒத்துக்கோங்க அப்படின்னு ரான் ஹேக்ரிட்டை பார்த்து கேட்பான். ஒரு வழியா ஹேக்ரிட் வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாரு. சார்லிக்கு வந்து ஆந்த மூலியமா லெட்டர் அனுப்ப ஓகேன்னு அவரும் ஒத்துக்குவாரு கடைசியா. 1 வீக் ஆயிரும். ஒரு நாள் வெனஸ்டே நைட்டு ஹெர்மாயினியும் ஹாரியும் காமன் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க டார்மிட்டரிக்கு போய் தூங்க போயிருப்பாங்க. கரெக்டா மிட் நைட் ஆயிரும். போர்ட்ரைட் ஹோல் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தா ரான் வந்து சடனா ஹாரியோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து வெளியில வருவான். அவன் வந்து ஹேக்ரிடோட வீட்டுக்கு போய் ஹேக்ரிட்க்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பான், அந்த நார்பர்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ண. அது வந்து இப்போ செத்த எலியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது என்னோட கையை கடிச்சிருச்சு அப்படின்னு ரான் கோவமா அவனோட கையை காமிப்பான். பார்த்தா அவன் கையில வந்து ஹேண்ட் கர்ச்சிஃபால சுத்தி வச்சிருப்பான். ஃபுல்லா ரத்தமா இருக்கும் அந்த கர்ச்சிஃபு. என்னால இன்னும் 1 வாரம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார்லியோட லெட்டருக்காக. நான் திரும்ப சார்லிக்கு லெட்டர் போட போறேன். நான் சீரியஸா சொல்றேன், அந்த டிராகன் மாதிரி ஒரு மோசமான விலங்கை என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்க மாட்டேன். ஹேக்ரிடுக்கு முழு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விட்டா அவர் அந்த 3 தலை நாய் ஃப்ளஃபியை போய் ஏதோ சின்ன முயல்குட்டியை கொஞ்சுற மாதிரி கொஞ்சுவாருன்னு நினைக்கிறேன். அந்த டிராகன் என்னை கடிச்சதுக்கு அவர் என்ன திட்டிட்டு இருக்காரு, நான் தான் அந்த டிராகனை பயமுறுத்திட்டேன்னு. நான் கடைசியா அந்த வீட்டை விட்டு வெளியில வரேன், அவர் உட்காந்து அந்த டிராகனுக்கு தாலாட்டு பாடி அதில் தூங்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ரான் நான் ஸ்டாப்பா கத்தி புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த விண்டோல, இவங்களோட அந்த காமன் ரூம் விண்டோல வந்து ஒரு டேப் சத்தம் கேட்கும், தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். ஹெட்விக் வந்துருச்சு அப்படின்னு ஹாரி கத்துவான். வேக வேகமா அந்த ஜன்னலை திறப்பானா ஹெட்விக் உள்ளுக்குள்ள வந்து லெட்டரை கொடுக்கும். சார்லி கிட்ட இருந்து தான் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். 3 பேரும் வேக வேகமா சேர்ந்து அந்த லெட்டரை பிரிச்சு படிப்பாங்க. டியர் ரான், எப்படி இருக்க? எனக்கு லெட்டர் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த நார்வேயின் ரிச்பேக் டிராகனை நான் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் அதை இங்கே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் என்னை மீட் பண்ண ரொமானியா வராங்க. அவங்கக்கிட்ட நீ இந்த டிராகனை கொடுத்து விட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்படி இல்லீகலாக ப்ரீட் பண்ண டிராகனை அவங்க எடுத்துகிட்டு வரதை யாரும் பார்த்துடக்கூடாது. பேசாமல் நீ இந்த ரிச்பேக்கை சாட்டர்டே மிட் நைட் ஹாக்வர்ட்ஸில் இருக்க டாலஸ்டான டவர், அதாவது உயரமான டவருக்கு எடுத்துகிட்டு வந்துரு. அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து இந்த ட்ராகனை எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த இடம் தான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், இருட்டாக இருக்கும். சீக்கிரமாக எனக்கு வந்து சீக்கிரமாக பதில் சொல்லி எனக்கு லெட்டர் அனுப்பு. லவ் சார்லி அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. 3 பேரும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. நம்மக்கிட்ட தான் இந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்கே, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இந்த போர்வைக்குள்ளே ஃபுல்லாக 3 பேர்னால கூட இருக்க முடியும். அதனால யாராச்சும் நம்ம 2 பேர் போவோம் நார்பர்ட்டை தூக்கிட்டு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். லாஸ்ட் வீக் அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்னால் ஹாரியும் ஹெர்மாயினியும் சரின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வழியில் இந்த நார்பர்ட்டையும் இந்த மேல்ஃபாய் பிரச்சனையும் ஒழிச்சு கட்டினா போதுண்டா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் மார்னிங் ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா, ரானை வந்து அந்த நார்பர்ட் கடிச்சிருக்கும்ல கையில், அதனால ரானோட கை வந்து இருக்க ஒரு மாதிரி பெருசாகிக்கிட்டே வந்துட்டுருக்கும். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அவனுக்கு வந்து மேடம் பாம்ஃப்ரே கிட்ட போகிறதுக்கும் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இது டிராகன் பைட்டுன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அவன் பயந்துட்டு இருப்பான். ஆனால் வந்து அவனுக்கு வேறு சாய்ஸே இருக்காது. ஏன்னா ரொம்ப அது பெருசாகி அவனோட கையே வந்து க்ரீன் கலரில் ஆகிட்டுருக்கும். விச் மீன்ஸ் அந்த ட்ராகனோட ஃபேங்ஸ் இருக்கும்ல, அந்த பல்லு, அது வந்து பாய்சனஸாக இருந்திருக்கு. ஹாரியும் ஹெர்மாயினும் வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் விங்கில் போய் அன்றைக்கி டேயோட எண்டில் போய் ரானை பார்ப்பாங்க. பார்த்தா ரானோட கண்டிஷனே ரொம்ப டெரிபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமாக படுத்திருப்பான். என் கை உடஞ்சி விழுகிற அளவுக்கு வலிக்குது அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். மேல்ஃபாய் வேற மேடம் பாம்ஃப்ரே கிட்ட பொய் சொல்லி என்கிட்ட புக்கை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி என்னை பார்க்க வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னை மிரட்டிகிட்டு இருக்கான். உன்னை உண்மையாகவே டிராகன் தான் கடிச்சதுன்ற விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், மேடம் பாம்ஃப்ரே கிட்டேயும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனால் நான் மேடம் பாம்ஃப்ரே கிட்டே என்னை நாய் தான் கடிச்சதுன்னு சும்மா சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அவங்க நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். அவன் என்னை திரும்ப திரும்ப மிரட்டிகிட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட வந்து க்யூடிச் மேட்ச்சில் அவனை வந்து
அடிச்சிருக்கவே கூடாது, அதனால தான் இப்போ அவன் என்னை மிரட்டுறான் போல அப்படின்னு ரான் புலம்பி தள்ளுவான். ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானை காம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாட்டர்டே மிட் நைட்டுக்குள்ளே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஹெர்மாயினி வந்து சொல்லிகிட்டு இருக்குமா. ரான் அப்போ ஷாக் அடித்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருவான். அவன் மேலே ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கும். சாட்டர்டே மிட் நைட்டா அப்படின்னு கத்துவான். ஓனோ எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. சார்லி கொடுத்த லெட்டரை நான் ஆல்ஃபா இப்போ எடுத்துகிட்டு போன புக்குக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன். அவனுக்கு அப்போ அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நார்பெட்டை நம்ம என்னைக்கு அனுப்ப போகிறோன்ற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் கண்டிப்பாக படிச்சிருப்பான் அப்படின்னு புலம்பி தள்ளிடுவான். ஹாரியும் ஹெர்மாயினியும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே மேடம் பாம்ஃப்ரே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வெளியில் பற்றி விட்ருவாங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் பிளானெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி ஹெர்மானி கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா நமக்கு இப்போ சுத்தமாக டைம் இல்லை. சார்லிக்கு ரொமானியாவுக்கு லெட்டர் அனுப்பி ஆந்தாங்க போய் சேர்ந்து திரும்ப நமக்கு லெட்டர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். இதுதான் ஒரே சான்ஸ். நம்ம எப்படியாவது நார்பெட்டை வந்து சாட்டர்டே மிட் நைட்டே அனுப்பிச்சி விட்ருவோம். நம்மக்கிட்ட தான் அது மட்டும் இல்லாமல் இன்விசிபிலிட்டி க்ளோக் வேறு இருக்குது. மால்ஃபாய்க்கு இந்த விஷயமே தெரியாது. அதனால் நம்ம எப்படியாவது ரிஸ்க் எடுத்து அனுப்பிச்சி தான் வைக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். 2 பேரும் இந்த விஷயத்த போய் சொல்ல ஹாக்ரிட் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஹாக்ரிடோட வீட்டுக்கு வெளியே ஹாக்ரிடோட நாய் இருக்குல்ல, ஃபேங், அது அதோட வாலில் பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கும். பாவம். இவங்க போய் வேகமாக கதவை தட்டுவாங்க. ஹாக்ரிட் வந்து ஜன்னல் இருக்குல்ல, விண்டோ, அந்த டோரை திறந்து இவங்கக்கிட்ட பேசுவார். என்னால் இப்போ உங்களை உள்ளுக்குள்ளே விட முடியாது அப்படின்னு இரும்புவார். நார்பெட் ரொம்ப ட்ரிக்கியான ஸ்டேஜில் இருக்குது, என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் சார்லி கிட்டேருந்து வந்த லெட்டரை பற்றி ஹாக்ரிட் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது நார்பெட் வந்து மிட் நைட் சாட்டர்டே அனுப்பிச்சி விட்ற பிளானை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்களா. உடனே ஹாக்ரிடோட கண்ணு முழுக்க அப்படியே கலங்கி போய் நிற்கும். ஆனால் எதுக்கு கலங்குனா, பின்னாடி நார்பெட் வந்து ஹாக்ரிடோட காலை நல்லா கடிச்சு வச்சிடும். இட்ஸ் ஓகே அது சும்மா என்னோட பூட்ஸை தான் பிடிச்சி விளையாடிட்டுருக்கு. பாவம், சின்ன குழந்தை தானே அது என்ன சாதாரண பேபி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்ருப்பாரு. ஆனால் அந்த சாதாரண பேபி அதோட வாலை வச்சு ஹாக்ரிடோட வீட்டுக்குள்ளே செவர நல்லா ஒரு இடி இடிக்கும். பார்த்தா ஹாக்ரிடோட வீட்டில் இருந்த எல்லா ஜன்னலும் கிடுன்னு ஆடிட்டுருக்கும். அங்கேருந்து ஹாரியும் ஹெர்மாயினியும் திரும்ப கேஸ்டலுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தாட்லாம் எப்படி இருக்குன்னா, எப்போடா சாட்டர்டே வரும், சீக்கிரமாக வராதா அப்படின்ற மாதிரி அவங்க விஷ் பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருப்பாங்க. சாட்டர்டே வந்துடும். ஹாரிக்கும் ஹெர்மாயினிக்கும் ஹாக்ரிட் நார்பெட்க்கு குட் பை சொல்ல போகிறத பற்றி அவங்க கவலைப்படுறதா, இல்லைன்னா அந்த நார்பெட் அந்த ட்ராகனை வந்து அந்த டவருக்கு எடுத்துகிட்டு போகிறத பற்றி கவலைப்படுறதானே தெரில. யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்படா எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு. அன்றைக்கி நாள் நல்லா இருட்டிடுமா, நல்லா மழை மேகமாக வேறு இருக்கும் அந்த நைட்டு. வேகமாக ஆக்சுவலி அவங்க போயிட்டுருப்பாங்க. ஆனால் லேட் ஆயிரும் ஹாக்ரிடோட வீட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளே. ஏன்னா இந்த பீவ்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக அவங்க வந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த நைட்டு உட்காந்து பீவ்ஸ் என்ட்ரன்ஸ் ஹாலில் அந்த வால் இருக்கும்ல, செவர், அதில் நின்று டென்னிஸ் விளையாடிட்டுருக்கோம். அது போனதுக்கப்புறம் தான் அவங்க அங்கேருந்து கிளம்பியே வருவாங்க. அதனால் ரொம்ப லேட் ஆயிரும். ஹாக்ரிட் வந்து நார்பெட் ஒரு பெரிய கிரேட் மாதிரி இருக்கும், அதில் பேக் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாரு. அது சாப்பிட்றதுக்காக இதுக்குள்ளே நிறையா எலியும் அப்புறம் கொஞ்சோண்டு பிராண்டியும் வச்சுருக்கேன். அதோட ஜேர்னி வேறு ரொம்ப தூரமாக இருக்கும், அதுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஹாக்ரிட். அவரோட வாய்ஸ்லாம் ரொம்ப அப்படியே கலங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பிடிச்ச டெடி பியரையும் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இன்கேஸ் அது லோன்லி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவார். உள்ளுக்குள்ளேருந்து மோசமாக சத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த கிரேட்டுக்குள்ளேருந்து. அப்போவே ஹாரிக்கு தெரியும் அந்த நார்பெட் தான் அந்த டெடிபியரோட தலையை போட்டு பிச்சு குதறி எடுத்துகிட்ருக்குன்னு. பை நார்பெட் அப்படின்னு ஹாக்ரிட் தேம்பி அழுதுட்டு இருந்தார். ஹாரியும் ஹெர்மாயினியும் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டு அந்த கிரேட்டை மூடிச்சுங்க. இதுங்க 2 பேரும் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே போய் நின்றுக்குச்சுங்க. அம்மா உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன்டா செல்லம் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருந்தார். ஹாரியும் ஹெர்மாயினியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நார்பெட்டை அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே வச்சுட்டு இவங்களும் அதுக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து அவங்க வந்து கேஸ்டில் ரீச் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே கீழேருந்து கேஸ்டலுக்குள்ளே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஹால் வழியாக, அதுக்கப்புறம் அந்த மார்பிள் ஸ்டேர்கேஸ் வழியாக நடந்து காரிடோரெல்லாம், அந்த இருட்டான காரிடோர்லாம் க்ராஸ் பண்ணி நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. ஹாரியோட ஷார்ட்கட்ஸ் கூட எதுவுமே உதவலை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நார்பெட்டை தூக்கிட்டு வர்றதுக்கு. அவ்வளோதான், வந்துட்டோன்னு ஹாரி இழைச்சிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஒரு வழியாக அவங்க அந்த டாலஸ்ட் டவர் இருக்குல்ல ஹாக்வர்ட்ஸில், அதுக்கு கீழே இருக்க காரிடாரை வந்து ரீச் பண்ணுவாங்க. அப்போது மேலே சடனாக யாரோ அசைஞ்சிட்ருக்க சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி விட்டா அந்த கிரேட்டையே கீழே டொம்முன்னு போட்டிருப்பாங்க.
அவ்வளோ ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க ஆல்ரெடி இன்விசிபிளாக தான் இருப்பாங்க, யாருக்கனுக்கும் தெரிய மாட்டாங்க. ஆனாலும் வேக வேகமாக போய் ஒரு இருட்டான ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டு நின்று பார்த்துட்ருப்பாங்க. தூரத்தில் இவங்க கிட்டேருந்து ஒரு 10 ஃபீட் தூரத்தில் யாரோ 2 பேர் இருக்கிற நிழல் வந்து தெரிஞ்சிட்ருக்கும். லேம்பில் இருந்து வெளிச்சம் வந்துட்டுருக்குமா, அதில் பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகில் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கவுனை போட்டுட்டு தலைமுடியை வந்து கொண்டை போட்டுட்டு நின்றுட்டுருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து மேல்ஃபாய் நின்றுட்டுருப்பான். டிட்டென்ஷன் தான் உனக்கு அப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்க. 20 பாயிண்ட்ஸை ஸ்லிதரின்லேருந்து எடுக்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மிட் நைட்டில் நீ போய் படுத்து தூங்காமல் இப்படி கேஸ்டலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்னு பயங்கரமாக ப்ரொஃபஸர் மெகானகில் கத்துவாங்க. ப்ரொஃபஸர் உங்களுக்கு சுத்தமாக புரியல, ஹாரி பாட்டர் இங்கே வருவான் பாருங்க, அவன்கிட்ட ட்ராகன் இருக்கு அப்படின்னு மேல்ஃபாய் கத்திட்டு இருப்பான். ஏதாச்சும் லூசுத்தனமாக வளராத, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி போயெல்லாம் நீ சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட போய் உன்னை பற்றி பேசுகிறேன் மேல்ஃபாய் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகில் கத்துவாங்க. ப்ரொஃபஸர் மெகானகிலும் மேல்ஃபாயும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹாரியும் ஹெர்மாயினியும் நார்பர்ட்டை தூக்கிட்டு அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும், இப்படி சுற்றி சுற்றி போகும்ல ஸ்டேர் கேஸ், இவங்க நிற்கிற காரிடோருக்கும் அந்த டாலஸ்ட் டவர் இருக்குல்ல அங்கே கனெக்ட் பண்ண ஒரு சுற்றி சுற்றி போகிற படிக்கட்டு இருக்கும், அதில் ஏறி போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஏறி வந்தது தான் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க ரொம்ப பயந்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அங்கே மேலே போன உடனே நல்லா கோல்டாக ஏர் வந்து வீசிகிட்டு இருந்துச்சா, வேகமாக அவங்களோட க்ளோக்கை வந்து தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருந்தது. தூக்கி போட்டக்கப்புறம் தான் அவங்க நல்லா மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஹெர்மாயினி வந்து நின்ன இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். மேல்ஃபாய்க்கு டிடென்ஷன் கிடச்சிருச்சு, எனக்கு இப்போ பாட்டு பாடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தயவு செஞ்சு பாடாத அப்படின்னு ஹாரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். மேல்ஃபாய்க்கு டிடென்ஷன் கிடச்சதை நினச்சி ஹாரியும் ஹெர்மாயினியும் சிரிச்சுட்டே உட்காந்துட்ருப்பாங்க. சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. உள்ளுக்குள்ளே நார்பெட் இருக்குல்ல, அது கிரேட்டை போட்டு தமால் டுமுன்ட்டு போட்டு எத்தி தள்ளிகிட்ருக்கும் முட்டிகிட்ருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து 4 ப்ரூம்ஸ்டிக் வந்து அந்த இருட்டான வானத்துலேருந்து பறந்து வர மாதிரி தெரிஞ்சுது. பார்த்தா சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சேர்ஃபுல்லாக இருந்தாங்க, நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. கீழே இறங்கி வந்தோடனே சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாரிக்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் அவங்க ஆல்ரெடி ஹார்னஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஹார்னஸ்னால் இந்த குதிரைக்கெலாம் கட்டுவாங்களா வடமா, அது என்னது கவசம் மாதிரி ஒன்று இருக்கும், இந்த ஒரு மாதிரி பெல்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு கட்டுவாங்க. அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி நார்பெட்டை கட்டுறதுக்கு. ஸோ இறங்கி வந்துட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து நார்பெட்டை சேஃபாக அந்த ஹார்னஸில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு கிளம்ப ரெடியாக இருப்பாங்க. அப்போது வந்து ஹாரியும் ஹெர்மாயினியும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் கை கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குங்க. ஒரு வழியாக நார்பெட் அங்கேருந்து கிளம்பிடும். போயிட்டே இருக்கும், பறந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 2 பேரும் அங்கேருந்து அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக கீழே இறங்கி வந்துட்டுருக்குங்க. அதுங்களுக்கு இப்போ தான் ஹார்ட்டுமே சரி இதயமும் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதுங்களோட கைகளும் ரொம்ப லைட்டாக இருக்கும் நார்பெட்டை ஒரு வழியாக கொடுத்தக்கப்புறம். ஒரு வழியாக இனிமேல் எந்த ட்ராகன் பிரச்சனையும் கிடையாது. மேல்ஃபாய்க்கும் டிடென்ஷன் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இதுக்கு மேலே இவங்க சந்தோஷத்தை யார் வந்து தடுக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டே வந்தால் கரெக்டாக அதுக்கான ஆன்சர் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி அந்த காரிடோருக்கு தான் ரீச் பண்ணுவாங்க. பார்த்தா ஃபில்ச் அங்கே கரெக்டாக நின்றுட்டுருப்பாரு. வெல் 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 வசமாக என்கிட்ட மாட்டினீங்களா அப்படின்னு நக்கலாக சிரிப்பார். இந்த 2 லூசுங்களும் சந்தோஷத்தில் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அந்த டவர்லேயே விட்டுட்டு கிளம்பி வந்துருங்க. இதோட சாப்டர் 14 நார்பர்ட் த நார்வேயன் ரிச்பேக் முடிஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் வந்து ஆக்சுவலி ட்ராகனை காமிப்பாங்க மூவியில், ஆனால் இவ்வளோ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்கள்ல. எனக்கே படிக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் நடந்துச்சா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.